إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. பேரன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, வாராந்தம் நடைபெற்று வரக்கூடிய இந்த பெண்கள் பயான் நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் எங்களுடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த ஒரு விடயத்தை பற்றி உங்களோடு கலந்துரையாடுவதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது வெறுமனே ஒரு பயான் நிகழ்ச்சியாக மாத்திரம் இல்லாமல் ஒரு கலந்துரையாடல் என்ற அமைப்பில் இன்ஷா அல்லாஹ் இதை நாங்கள் செஞ்சால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு அதிகரித்து வரக்கூடிய தலாக், விவாகரத்துகள். அந்த விவாகரத்தை குறைப்பதற்கு இஸ்லாம் காட்டக்கூடிய வழிகள் அல்லது தீர்வுகள் என்ன என்பதுதான் இன்றைய நிகழ்ச்சியினுடைய பிரதானமான தலைப்பாகும். இன்னைக்கு சமூகத்தில் நாங்கள் பார்த்தோம் என்றால், ஒரு காலம் இருந்தது திருமணம் என்று சொன்னால் அதுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்கு இது 1000 காலத்து பயிர், 1000 காலத்து பயிர் என்பார்கள். 1000 பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை நடத்தணும்டுவாங்க. ஆனால் பிழை அந்த கூற்று. ஆனால் ஏன் அந்த வார்த்தையெல்லாம் வருவதென்றால், திருமணம் என்றது நினைத்த நேரம் முடிச்சு நினைச்ச நேரம் பிரிஞ்சு போற ஒரு விடயம் அல்ல. அப்போ திருமணம் என்பது காலாகாலத்திற்கும் நீடித்து நிலைத்து நிற்க வேண்டிய ஒரு பந்தம், உறவு என்றதுனால தான் இப்படியான சொற்கள் எல்லாம் சமூகத்தில் புழக்கத்துக்கு வந்திருப்பதை நாங்கள் பார்க்குறோம். ஆனால் அண்மை காலமாக முஸ்லீம் சமூகத்துக்கு மத்தியில், குறிப்பாக உலகத்தில் எல்லா மட்டத்திலும், அதிலும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் முஸ்லிம் சமூகத்தில் கூட நியாயமான அளவுக்கு இந்த டிவோர்ஸுகள் அதிகரித்து வருவதை நாங்கள் பார்க்கலாம். எந்த அளவுக்கு டிவோர்ஸ் அதிகரிக்குது என்றால், பல வருடங்கள் இப்ப இன்னைக்கு காதலித்து திருமணம் முடிப்பதுன்றது ஒரு ட்ரெண்டா மாறி இருக்கே. அதை யாரும் அப்படி செய்யலாட்டி இங்க பாரு இப்படி பேசுற அளவுக்கு வந்துட்டு, அதாவது காதலித்து திருமணம் முடிக்காமல் குடும்பத்தில் பெரியவர்கள் பேசி யாராவது கல்யாணம் முடிச்சா அவங்களுக்கு நாகரிகம் தெரியா, உலகம் தெரியாதாக்கள் இன்னும் எங்கேயோ வைக்கிறாங்க இவங்க. சரி, அதுக்கு மாற்றமா நடந்தாதான் இவங்க தான் எங்கட யங் குரூப் அல்லது இவங்க தான் நாகரிகத்தோடு வாழுகின்றாக்கள் என்ற அளவுக்கு இன்னைக்கு நிலைமை மாறி போயிருக்குது. ஆனால் இப்படி திருமணம் செய்தவர்களுக்கு இடையில் தான் இன்னைக்கு என்ன அதிகரிச்சிருக்குது? டிவோர்ஸ், விவாகரத்து கூடிக்கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கிறோம். கல்யாணம் முடிக்கிறாங்க, ஒரு வருடத்துக்குள்ள பெரும்பாலும் டிவோர்ஸ், அல்லது குறிப்பிட்ட மாதங்களுக்கு இடையில திருமணம் தலாக்கில் முடியுது, அல்லது திருமணம் முடிச்சு ஓரிரு வாரங்கள்ல பிரிஞ்சு போற தம்பதியினர் கூட இன்னைக்கு பெருகி கொண்டு வராங்க. எனவே இந்த தலாக் பற்றி உண்மையிலேயே இஸ்லாம் என்ன சொல்லுது என்றதை தெரிய வேண்டியது ஒரு காலத்தின் தேவையாக இருக்குது. சரி, நாங்க நேரடியாக தலாக் என்ற அந்த விடயத்துக்கு போவதற்கு முன்னாடி குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக இஸ்லாம் சொல்லுகிற 3 அடிப்படைகளை நாங்க விளங்கிட்டு இந்த தலாக்குக்குள்ள போவோம். சரி, ஒரு குடும்ப வாழ்க்கை ஏன் தேவை?
ஒரு இல்லற வாழ்க்கையினுடைய இலக்குகள் என்று நாங்கள் சொல்லுவோமா இல்லையா? ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு பிள்ளைகள், ஒரு அந்த 2 பேருக்குமான பிள்ளைகள், இதன் ஒரு குடும்பம்ன்றோம். இந்த குடும்ப வாழ்க்கை ஒரு பெண்ணாகிய எனக்கு ஏன் தேவை, அல்லது ஒரு ஆணாகிய எனக்கு ஏன் தேவை என்ற ஒரு கேள்வியை எழுப்பினா அதுக்கு நீங்க வழங்குற ரிப்ளை என்ன? ஒரு குடும்ப வாழ்க்கையிட இலக்கு என்ன? என்னவாய்க்கும்? அதை விளங்கினாத்தான் தலாக் என்றது எவ்வளவு விபரீதமானது என்றதை எங்களுக்கு புரிஞ்சு கொள்ளலாம். ஏன் நாங்க தலாக்குக்கு அவசரப்படக்கூடாது என்றதை புரிகிறதுக்கு நாங்க ஏன் திருமணம் முடிக்கணும்ன்றதை விளங்கிக்கொள்மே. ஏன் முடிக்கிறோம் இலக்கு தெரியாம முடிச்சாதான் இந்த டிவோர்ஸ் கூடுற கேஸுகள் அதிகரிக்கும். எனவே முதலாவது திருமணத்திட இலக்கு என்ன? ஒரு குடும்பம் ஏன் எனக்கு தேவை? இந்த கேள்விக்கு திருமணம் முடிச்சாக்கள் ரிப்ளை பண்ணுங்க பாப்போம். ஏன் தேவை? அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு. ஓகே, அவங்களோட ரிப்ளை. வேற பதில்கள்? ஏன் திருமணம் முடிச்சீங்க? எப்படி? மன நிம்மதி அடைய. ஓகே, வேற எப்படி? விலங்கு இல்லை, நபி இட சுன்னத், எனவே நாங்கள் அதை ஹயாத்தாக்கிக்கிறோம். சரி, வேற? சரி, நீங்க இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ரிப்ளை பண்ணுவீங்க. நான் எது சரி எது பிள்ளைலாம் சொல்ல இல்லை. சரி, நாங்கள் ஒரு ஒழுங்குல பார்ப்போம். திருமணம் ஏன் தேவை, அல்லது இல்லற வாழ்க்கையின் இலக்கு என்ன என்று சொன்னால், குர்ஆன் எங்களுக்கு முதலாவது ஒரு துஆவை கற்றுத் தருகிறது. அந்த துஆ பெரும்பாலும் உங்க எல்லாருக்குமே பாடமான துஆ தான். 25வது அத்தியாயத்தில் 74வது வசனம். சரி, 25வது அத்தியாயத்தின் 74வது வசனம். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன் வஜஅல்னா லில் முத்தகீன். மாஷா அல்லாஹ், எல்லாரும் பாடமே. சரி, இந்த வசனம் என்ன சொல்லுது? இந்த வசனத்துல பொருள் என்ன? ஓ, யாருக்கிட்ட இந்த கண் குளிர்ச்சி வேணும்? ரப்பனா ஹபுலனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா, என்னுடைய மனைவி ஊடாகவும் என்னுடைய பிள்ளைகள் ஊடாகவும் யா அல்லாஹ் எனக்கு கண் குளிர்ச்சியை தந்துவிடு. இது ஒரு ஆண், பெண்ணாய்ந்தான் மாறி வரும். சரி, அப்ப கணவன் பிள்ளைகள் ஊடாக கண் குளிர்ச்சியை தா என்பது துஆவின் முதலாவது கருத்து. சரி, அப்ப இல்லற வாழ்க்கையின் முதலாவது இலக்கு என்னென்றால் கண் குளிர்ச்சியான குடும்ப உருவாக்கம். நல்ல விளங்கிக் கொள்ளுங்க. ஒரு குடும்ப வாழ்க்கையின் இலக்கு, நான் ஏன் திருமணம் செய்கிறேன் என்ற கேள்விக்கான முதலாவது பதில் கண் குளிர்ச்சியான ஒரு குடும்ப வாழ்க்கை, மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை. சரி, உதாரணத்திற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சாலிகான பெண்ணை பற்றி ஒரு செய்தியை சொன்னாங்க. சாலிகான பெண் என்றால் யார் தெரியுமா? இதா நலர இலைஹா சர்ரத்ஹு, ஒரு ஆண் அவளை பார்த்தால் அவள் என்ன செய்வார்? அந்த ஆணை
பரவசப்படுத்துவாள், மகிழ்விப்பாள். பார்த்தாலே பரவசம், பார்த்தாலே மனநிறைவு, மாப்பிள்ளைய கண்டாலே மனைவிட உள்ளம் குளிர்ந்து போகுது. மாப்பிள்ளைய காண்ற நேரம் எல்லாம் உள்ளத்தில் அன்பு இறக்கம் கூடுது. மாப்பிள்ளைய காணாட்டி முகம் வாடுது. சரி, இந்த நிலை இருந்தால் இது இல்லற வாழ்க்கையின் முதலாவது இலக்கு. சரி, அதாவது ஒரு மகிழ்ச்சியான, மன நிறைவான, சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கையை அனுபவிப்பது. சரி, கணவன்டையும் அப்படி வரணும், பிள்ளைகள் ஊடாகவும் அது கிடைக்கணும். அப்ப இது இல்லற வாழ்க்கையின் முதலாவது இலக்கு. இந்த இலக்கு எத்தனை பேருக்கு கிடைச்சிக்குது நீங்க கேள்வி எழுப்பிக் கொள்ளுங்க. சரியா? என்ன மாப்பிள்ளைய பாக்குற நேரம் கண் குளிர்ச்சியா இருக்குதா, எப்படி இருக்குது, தீ பறக்குதா? சரி, என் கணவன் இல்லாட்டி எனக்கு கஷ்டமா இருக்குதா, துக்கமா இருக்குதா, அப்பாடா நிம்மதி, இன்னைக்கு மனுஷன் வீட்டுல இல்ல என்று நினைக்கிறார். சரி, கணவனோட பேசுற நேரம் உங்களுக்கு மன அமைதி அளிக்குதா, உங்களோட துன்பம் எல்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்குதா, மனதில் இருக்கிற சுமைகள் கொஞ்சம் இல்லாம போன மாதிரி விளங்குதா? இந்த மனுஷனோட பேச ஆரம்பிச்சாலே பலாய்தான் என்ற மாதிரி நிலைமை இருக்குதா? இது நீங்க தான் தீர்மானிக்கும். அப்ப இல்லற வாழ்க்கையின் முதல் இலக்கு இது, மகிழ்ச்சியான வாழ்க்கை. இரண்டாவது இலக்கு என்ன? அதே வசனத்துல வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. ஐட பொருள் என்ன? எப்படி? தக்வாதாரிகளுக்கு எஸ், இரையச்சம் உள்ள மனிதர்களுக்கு என்னை, என் மனைவியை, என் பிள்ளைகளை, என்ற ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நல்வழி காட்டக்கூடிய தலைவர்களாக ஆக்குவாயாக. எங்களை நீ யாருக்கு தலைவராக்கணும் என்றா, போக்கிரிகள், புறம்போக்குகள், கெட்டவர்கள், சமுதாயத்தில் தீமைகள் செய்யக்கூடியவர்களுக்கு தலைவர்களாக, முன்மாதிரிகளாக யாரெல்லாம் எங்களை ஆக்கிறாங்க. எங்களை அல்லாஹ்வுக்கு பயந்து வாழுகின்ற மனிதர்கள் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு நல்ல வழியை சொல்லி காட்டக்கூடிய வழிகாட்டிகளாக, இமாம்களாக, தலைவர்களாக என்னை ஆக்கியா அல்லாஹ், என் மனைவியை ஆக்கியா அல்லாஹ், என்ற சந்ததி முழுவதையும் ஆக்கிவிடியா அல்லாஹ். சோ இந்த குடும்ப வாழ்க்கையின் இரண்டாவது இலக்கு அல்லாஹுவை மக்களுக்கு அறிமுகப்படுத்துகின்ற அந்த பணியை நானும் என் மனைவியும் பிள்ளைகளும் மேற்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நாங்க பிறந்தது இந்த பணியை செய்வதற்காகத்தான். அல்லாஹ் எங்களை படைத்தது அல்லாஹ்வை வணங்குவதற்காக, அல்லாஹ்வின் ஏகத்துவத்தை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் மாத்திரம்தான் என்ற கொள்கையை, அந்த கொள்கையை பின்பற்றாத மனிதர்களுக்கு எடுத்து சொல்லி அவங்களையும் இந்த கொள்கையின்பால் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக இந்த பணியை தான் நாங்கள் தஅவா என்று சொல்கிறோம். நன்மையை ஏவுதல், தீமையை விட்டும் மனிதர்களை தடுத்தல். இதுதான் இந்த உலகத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் செய்ய வேண்டிய பிரதானமான பணி. நீங்க சம்பாதிக்கிறது அது டெம்பரரி, இதுக்கு சப்போர்ட்டுக்கு. நீங்க ஊடு கட்டி பெரிய வாழ நினைக்கிறது இந்த வேலை செய்யற நேரம் எங்கேயாவது கொஞ்சம் தங்கணுமே, கணவன் மனைவி பிள்ளைகளா, அதுக்கு ஒரு ஊடு தேவை. சோ ஒரு ஊட்டை கட்டி கொள்றோம். சரி, வாழ்றதுக்கு ஏதாவது சம்பாதிக்கணுமே, காசு பணம் தேவை, அதுக்கு ஏதாவது ஒரு தொழில் தேவை. சோ நாங்க ஒரு தொழில் செஞ்சு கொள்றோம். சரி, நாங்க எங்க மானத்தை மறைக்கிறதுக்கு ஒரு ஆடை தேவை, அதுக்காக ஆடை அணிந்து கொள்கிறோம். ஆடை அணிவதும் ஃபேஷன் படுத்துவதும் தான் எங்கள் இலக்கு அல்ல. 20-30 வருடமா ஊடு கட்டுவது மட்டும்தான் எங்களோட வாழ்க்கையின் இலக்கு அல்ல. வித்தியாசம் விளங்குது அவங்களுக்கு.
அப்ப இந்த உலகத்துல நாங்க செய்ய வேண்டிய வேலை என்ன? ஒரு ஆணுடைய பெண்ணுடைய வேலை மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்வது, அப்படியான ஒரு சமூகத்தை உருவாக்குவது. அப்ப இந்த இலக்கு தெளிவாக இருந்தால்தான் சரி. கணவன் தவறு செய்யற நேரம் மனைவி கணவனை தடுப்பான். நீங்களே நல்லது சொல்ல வேண்டியால் இப்படி செய்யலாமான்னு கேள்வி கேட்பான். மனைவி தவறான ரூட்ல போற நேரம் கணவன் தடுப்பார். எங்க ரெண்டு பேரோட வேலையே மக்களை நல்வழிப்படுத்துறது, இரையச்சம் உள்ளாக்களுக்கு முன்மாதிரியா வாழ்றது. நாங்களே தப்பு செய்யலாமா என்று மனைவியை உற்சாகப்படுத்துவான் நல்ல பாதைக்கு வருமாறு. பெற்றோர்கள் தப்பு செய்யற நேரம் பிள்ளைகள் உங்களை திருத்துவாங்க. உம்மா வாப்பா என்ன நீங்க இது செய்யற வேலை, எங்களோட லட்சியம் என்ன, குர்ஆன் எங்களுக்கு என்ன துஆவை கற்றுத்தந்து இருக்குது, இரையச்சம் உள்ள மனிதர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக அல்லவா நானும் நீங்களும் பிள்ளைகளும் இருக்கணும் என்று குர்ஆன் சொல்லுது. அதுக்காகத்தான் நாங்க குடும்பமா வாழ்றோம். நீங்களே இப்படி நடந்தா அப்ப நாங்க யாரு? நாங்க என்ன செய்யற? புள்ள கேட்கும் உங்கள்கிட்ட விளங்கினா. இதுதான் கண்குளிர்ச்சியான குடும்பம். இந்த குடும்பத்தை உருவாக்குவது தான் திருமணத்தின் நோக்கம். இப்படியான குடும்பங்கள் பண்டார கொசுவத்தையில ஒவ்வொரு வீட்லையும் உருவான எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லா குடும்பங்களும் இந்த சிந்தனையில் உருவாக்கப்பட்டால் அமைதியான குடும்ப வாழ்க்கை, மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லி நல்லதை ஏவி தீயதை தடுக்கக்கூடிய கணவன் மனைவி பிள்ளைகள். மூன்றாவது இலக்காக குர்ஆன் எங்களுக்கு சொல்லுது, உலகத்தில் இந்த ரெண்டு இலக்கு. மூணாவது ஒரு இலக்கு வல்லதீன ஆமனு, யார் நம்பிக்கை கொண்டு வத்தபஅத்ஹும் துர்ரியத்தஹும் பிஈமானி, அந்த நம்பிக்கையை அவர்களுடைய சந்ததிகளும் பின்பற்றுவார்களே. ஆனால் இப்ப உம்மா வாப்பா நீங்க இருக்கிறீங்க, நீங்க அல்லாஹ்வை நம்பியவர்கள், உங்களோட நம்பிக்கையை உங்களோட பிள்ளைகளும் பின்பற்றாங்கன்னு வைங்க. அல்லாஹு தஆலா வாக்களிக்கிறான், அல்ஹக்னா பிஹிம் துர்ரியத்தஹும், உங்களை உங்களோடு சொர்க்கத்தில் உங்கள் சந்ததிகளை நாங்கள் ஒன்றிணைப்போம். அப்ப ஒரு குடும்பத்தினுடைய இறுதி இலக்கு என்ன? சொர்க்கம். நான் குடும்பமா சொர்க்கம் போகணும். என் மாப்பிள்ளையோட என் பிள்ளைகளோட நான் குடும்பமாக சொர்க்கத்தில் வாழ வேண்டும் என்பது 52:21 அல்லாஹ் சொல்லித்தார ஒரு குடும்பத்தின் இலக்கு. எனவே நாங்கள் இந்த உலகத்துக்காக வாழ வந்தவர்கள் அல்ல, சொர்க்கத்திற்காக வாழ வந்தவர்கள். எனவே குர்ஆன்ல இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களையும் நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதுல இருந்து பாதுகாக்கணும். அப்ப இது ஒரு குடும்ப வாழ்க்கையினுடைய இலக்காக அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்ற 3 இலக்குகள். இப்ப இந்த 3 இலக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இல்லையா? இதுல வெயிட் உங்களுக்கு விளங்குதா? இது லேசில் அடையல்மை. இந்த இலக்க மன நிம்மதியான வாழ்க்கை, நல்ல வழிகாட்டிகளாக முன்மாதிரியா வாழ்ற குடும்பம், சொர்க்கத்துக்கு ஒன்னா போற வாய்ப்பு, இது மூன்றும் இந்த இலட்சியத்தோடு ஒரு குடும்பம் இந்த உலகத்தில் வாழுதென்றால் அந்த குடும்பத்தில் சண்டைகள் வரும். ஆனால் அது எங்க கொண்டு போய் விடாது, பெரும்பாலும் பிளவுல கொண்டு போய் விடாது. அவங்களுக்கு இடையில வர சண்டைகள் புரிந்துணர்வு அடிப்படையில் பெரும்பாலும் தீர்க்கப்படுமே தவிர பொறுமையின் அடிப்படையில் அந்த பிரச்சனைகள் அணுகப்படுமே தவிர மனுஷன்டா ஏதாவது தப்பு தவறு வரதாங்க செய்யும் என்று அது கடந்து செல்லப்படுமே தவிர அதையே விடாப்பிடியாக ரெண்டு பக்கமும் கைநிறுத்தல் போட்டி மாதிரி பிடிச்சு கொண்டு இழுத்து கொண்டு
டிவோர்ஸ்ல போய் முடிவது மிக மிக குறையும். இல்லைங்களா? எனவே இந்த இலக்கு மூன்றும் முதலாவது எங்கட மனதில் ஆழமாக பதிய வேண்டும். இதை மனசில் வச்சுக்கொண்டு இப்ப நாங்க விவாகரத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு வருவோம். குர்ஆன்ல 4வது அத்தியாயம் 19வது வசனம். இந்த வசனத்துல அல்லாஹு தஆலா ஒரு செய்தி எங்களுக்கு சொல்றான். வாஷிருஹுன்ன பில் மஅரூஃப். நீ ஆண்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்க உங்கள் மனைவியரோடு நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். சரி, ஃபைன் கரிஹ்துமுஹுன்ன, சில விடயங்கள் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், வெறுப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கலாம். மனைவியில நடத்தையில அல்லாஹ் ஒரு கணவனுக்கு அட்வைஸ் பண்றான், உங்களோட மனைவியில நடத்தையில சில நேரம் பிரச்சனைகள் இருக்கும், அல்லது உங்களோட கணவன் நடத்தையிலையும் சில நேரம் உங்களுக்கு பிடிக்காத பண்புகள் இருக்கும், பக்கங்கள் இருக்கும். அவருடைய பேச்சு வழக்கு உங்களுக்கு பிடிக்காம இருக்கும், அவருடைய நடவுட பாவனைகள்ல சிலது உங்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தும். இந்த மனுஷனை போய் எனக்கு கட்டி வச்சாங்களே, என்னத்தான் செய்யறது என்று ஒரு ஏக்கம் உங்களோட உள்ளத்துல எழலாம். எழலாமா இல்லையா? எழலாம். அப்படியான வெறுப்பான சில அம்சங்கள் கணவனிடமோ மனைவியிடமோ வெளிப்பட வாய்ப்புகள் உண்டா இல்லையா? உண்டு. இப்ப அல்லாஹ் சொல்றான், நீங்க அப்படி வெறுக்கத்தக்க ஏதாவது விடயத்தை கண்டால் ஃபஸான் தக்ரஹு ஷையன், நீங்கள் ஒன்றை வெறுப்பீர்கள், வயஜ்அல் அல்லாஹு ஃபீஹி கைரன் கஸீரா, ஆனால் அல்லாஹு தஆலா அதில அதிகமான என்ன கைறுகளை வைத்திருப்பான். ஒரு கணவனுக்கு தன்னுடைய மனைவி மீது வெறுப்பு ஏற்படலாம், சில விடயங்கள் பிடிக்காமல் போகலாம், ஆனால் அதற்காக நீ டிவோர்ஸ் என்று பேசுறாத, அதுதான் சொல்றான். அதுக்காக விவாகரத்து பெற்று பிரிந்து போய்விடாதே. உனக்கு சில விஷயம் பிடிக்காம இருக்கும், ஆனால் நீ அதை சகித்து கொண்டு வாழ்ந்தால் அல்லாஹ் யஜ்அல் அல்லாஹு ஃபீஹி கைரன் கஸீரா, அல்லாஹ் நீ நினைக்காத நல்ல விஷயங்கள் அதில் அதிகம் வைத்திருப்பான். அந்த குடும்ப வாழ்க்கையில் நிறைய பரக்கத்தை அல்லாஹ் உண்டாக்குவான். விளங்கினா? இது ஒரு ஆணுக்கும் உபதேசம், ஒரு பெண்ணுக்கும் உபதேசம். அவ இஸ்லாத்துல முதலாவது ஒரு அடிப்படையை நாங்க புரிஞ்சுக்கணும். குடும்ப வாழ்க்கையில 100% என்ன இருக்காது, ரெண்டு பேருக்கு இடையில இணக்கம் இருக்காது. சில அப்படி இப்படி பிரச்சனைகள் வரும், பிடிக்காத குணங்கள் எழும். அந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்ளணும்? அஸ்ஸப்ர், பொறுமைதான். சில இடங்கள்ல பேசாம இருக்கிறது தான் பிரச்சனைக்கு தீர்வு. அவசரப்பட்டு பேசினீங்க, அதுவே டிவோர்ஸ்ல போய்த்து முடிஞ்சிடும். இல்லைங்களா? ஒரு ஆணும் தான் பெண்ணும் தான். எனவே இந்த உண்மையை நாங்க புரிஞ்சுக்கொள்ளணும். இது குடும்ப வாழ்க்கையில இயல்பு. அல்லாஹ் அதைத்தான் சொல்றான், நல்ல பக்கத்தை பாருங்க, இந்த கருப்பு பக்கத்தை பார்க்காதீங்க. இந்த ஒயிட் போர்ட்ல இருக்கிற வெள்ளை அதிகமா, இந்த கீறல்கள் அதிகமா? வெள்ளை தான் அதிகம். ஆனா உங்களுக்கு பளிச்சுன்னு என்ன விளங்குற? இந்த கிறுக்கிக்கிற என்ன மூணு, இது என்ன, இது ஒரே கிறுக்கி குப்பையாக்கி இந்த மாதிரி தான் விளங்கு. நீ அதை பார்க்கிற, வெள்ளை எவரோ இருக்குது. இந்த வசனம் எங்களுக்கு உணர்த்துற உண்மை, அதிகமான நல்ல பக்கங்களை பாருங்கள் உங்களோட வாழ்க்கை துணையிட, அதை கொண்டு திருப்தி அடையுங்கள். அதுல அல்லாஹ் கைர வச்சிருப்பான். ஓரிரண்டு தப்புகள் வெளிப்படும், அதை பெரிதாக்காதீர்கள், அதை வைத்து குடும்பத்தை பிளவுபடுத்தி விடாதீங்க. விளங்கினா உங்களுக்கு? அப்ப இது டிவோர்ஸுக்கு முன்னாடி குர்ஆன் குடும்ப வாழ்க்கையை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு அழகான முறை.
இப்ப ரசூலுல்லாஹ் கூட இதே செய்தியை சொல்றாங்க பாருங்க. சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி, லா யஃப்ரகு முஃமினூன் முஃமினத்தன் இன் கரிஹ மின்ஹா குலுகன் ரதிய மின்ஹா ஆகர். ஒரு ஆண் ஒரு பெண்ணை வெறுக்க வேண்டாம். அவளுடைய ஒரு பண்பு உங்களுக்கு பிடிக்காவிட்டால் இன்னொரு பண்பை நீங்கள் பொருந்திக் கொண்டு வாழுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஒண்ணு வெறுப்பாய்க்குதா, நீ அதே பார்த்து கொண்டு இருக்கிறா. உனக்கு பிடிச்ச எத்தனையோ விஷயங்கள் அவட வாழ்க்கையில இருக்குது. அவ செஞ்ச ஏதோ ஒரே ஒரு கெட்டதையே நீ நினைச்சு இருக்கிறியே. அவ உனக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறாள், நீ அதை சிந்திக்க மாட்டேங்கிறாய். உனக்காக இளமையை செலவழித்தால், உனக்காக தன் குடும்பத்தை இழந்தால், உனக்காக அவளுடைய பெற்றோரை பிரிந்தால், உனக்காக தன்னுடைய உதிரத்தையே உன்னுடைய வாரிசை சுமப்பதற்காக இப்படி எல்லா தியாகத்தையும் நீங்க செஞ்சிருக்கிறீங்களா இல்லையா? ஒரு ஆணுக்கு அல்ல இதெல்லாம் நினைச்சு பாருன்றான். நீங்களும் அது மாதிரி மாற்றி நினைச்சு பாருங்க. உங்கள் கணவர் உங்களுக்காக எவ்வளவு தியாகத்தை செய்கிறார். சுதந்திரமாக தன்னுடைய நண்பர்களோடு ரெக்க கட்டி பறந்தவர். ஆண்கள் அப்படிதானே, பெண்களும் நீங்களும் அப்படிதான். படிக்கிற காலத்தில் எந்த சங்கிலிகளும் இல்லையே, எந்த விலங்குகளும் இல்லையே, சுதந்திர பறவைகள். அப்படி பறந்து அவன் ஒரு திருமணம் என்று வந்து, மனைவி என்று வந்து, பிள்ளைகள் என்று வருகிற போது தன்னுடைய சுதந்திரத்தை அவன் உங்களுக்காக மட்டுப்படுத்திக் கொள்கிறான். பொறுப்பற்று திரிந்தவன் பொறுப்புணர்வோடு வாழ முயற்சிக்கிறான். உங்களுடைய நல்வாழ்வுக்காக நாடுகளை உறவுகளை துறந்து வெளியில் செல்வதற்கு கூட அவன் தயாராகிறான். அவனுக்கு அங்க போய்த்து எந்த மகிழ்ச்சியும் இல்லை. உங்களுக்காக தான் அவன் கஷ்டப்படுறான். எங்களோட மாப்பிள்ளை எங்க, உங்களோட மாப்பிள்ளை எங்க? துபாயில் 5-10 வருஷம் அங்கதான் இருக்கிறாரு. என்ன பாடுபடுறான் மனுஷன் அவனுக்கு தான் தெரியும். 10 வருஷமா இருப்பது உண்மை, 5 வருடமாக இருப்பது உண்மை. அவன் படுகிற பாடு, அவன் சந்திக்கிற பிரச்சினை, அவன் இருக்கிற அந்த அறையில் ஒவ்வொரு நாட்டவர்களோடு குணங்களோடு அவன் முட்டி மோதி தன் மானத்தை இழந்து அதற்குள் அவன் வாழுகிற அந்த வாழ்க்கை அங்க போனாக்களுக்கு தான் தெரியும். அத்தனை கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்களை சகித்து அவன் வாழ்றான்டா யாருக்காக? எனக்குன்னு ஒரு மனைவி இருக்கிறா, எனக்குன்னு ஒரு புள்ள இருக்குது, அதுக்குதானே வாழ்றோம். அப்ப மனிதன் என்ற வகையில் சில குறைகள் வெளிப்படும். ஆனால் அந்த குறைகளை கண்டு உடனே ரோஷப்பட்டு, நான் என் உம்மா கிட்ட எப்படி ராணி மாதிரி வாழ்ந்தேன் தெரியுமா என்று ரோஷப்பட்டீங்கடா, அவர் அப்படி படாதீங்கன்றாங்க. அப்படி படாதீங்கன்றாங்க தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லைங்களா உங்களுக்கு? சோ இது ஒரு குடும்ப வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அந்த முதலாவது விஷயம். ஒரு ஆணும் தான் பெண்ணும் தான் என்ற ஜோடி எப்படி எனக்காக வாழ்கிறாள், எனக்காக அவள் படுகிற சந்திக்கிற இழப்புகள் என்ன, தாங்கிக் கொள்கிற துன்பங்கள் என்ன, இத 2 பக்கமும் அலசி தலைக்கு எடுப்பாங்களா இருந்தால் நிறைய பிரச்சனைகள் தீர்ந்து போகும். சரி, இது ஒரு விஷயம். அடுத்தது அல்லாஹு தஆலா ஒரு பெண்ணை பற்றி சொன்னாங்க. அய்யுமா இம்ராத்தின், எந்த பெண்ணாவது சஅலத் ஜௌஜஹா தலாக மின் கைரி பக்ஸின், நியாயமான காரணம் இல்லாமல் தன் கணவனிடம் விவாகரத்து கோரினாள். ஒரு பொம்புல சொல்றா, ஒரு பிரச்சனை வருவது கணவன் மனைவி கிடையில, பொம்புல சொல்றா, நான் எப்படி வாழ்ந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? என் உம்மா அப்பா என்ன எப்படி எல்லாம் வாழ வச்சாங்க என்று தெரியுமா? இந்த கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீர் வடிஞ்சதில்லை. நான் எப்படி சாப்பிட்டிருக்கிறேன், எப்படி உடுத்திக்கிறேன், எப்படி சொகுசா வாழ்ந்திருக்கிறேன் தெரியுமா? உங்களை முடிச்சு நான் படுற அவஸ்தை உங்களுக்கு தெரியுமா? இப்படி எல்லாம் சொல்லி டிவோர்ஸ் கேட்டான்னு வைங்களேன்.
சரி, நியாயமான காரணம் இல்லாமல் விவாகரத்து கோரினால் ஹராமுன் அலைஹா, அது அவளுக்கு தடை, ஹராம். சரி, இது திருமதியில் வரக்கூடிய செய்தி. சொர்க்கத்தினுடைய வாடை 40 ஆண்டு நடை தூரம் அளவுக்கு வீசிக்கொண்டிருக்கும். 40 வருஷம் நடந்தா எவ்வளவு தூரம் நடப்போமோ அவ்வளவு தூரத்துக்கு சொர்க்கத்தில் அந்த வாசம் மட்டும் அடிக்குமா. அந்த வாசனையை கூட அந்த பெண் நுகர மாட்டாள். யார் அந்த பெண்? யாரு? நியாயமான காரணம் இல்லாமல் விவாகரத்து கோரிய பெண் அந்த சொர்க்கத்தின் வாடையை கூட நுகரமாட்டால். இது புகாரியில 3166வது இலக்க செய்தி. அவ இஸ்லாம் டிவோர்ஸ ஊக்குவிக்குதா இல்லாட்டி கட்டுப்படுத்துதா? எடுத்ததுக்கு எல்லாம் பிரச்சனை வருவதா? சந்தோஷம் தான் முக்கியம், உடனே டிவோர்ஸ் எடுங்க சொல்லுதா இஸ்லாம்? இல்ல, சேர்ந்து போங்க, விட்டு கொடுத்து போங்க, பொறுமையா இருங்க, 2 பக்க குறைகளையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, நல்லதை எடுங்க, மனசுக்கு கெட்டது ஒரு பக்கம் வைங்க, யாருக்கிட்ட தான் குறை இல்லை. இப்படி இஸ்லாம் கைட் பண்ணுது. அவசரப்படவானாம் டிவோர்ஸ் விஷயத்தில். இதை சொல்லிவிட்டுத்தான் அல்லாஹு தாலா ஒரு வசனத்தில் சொல்றான். 4வது அத்தியாயம் 34-35வது வசனம். அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, டிவோர்ஸுக்கான முக்கியமான காரணங்கள். ஒரு குடும்பத்திட பெண்களின் நிர்வாகிகள் யார்? அர்-ரிஜாலு கவ்வாமூன் அலன் நிசா, பெண்களின் நிர்வாகிகள் ஆண்கள் தான். குர்ஆன் சொல்லுது. ஒரு குடும்ப தலைவன் எப்பவும் ஒரு ஆளை தான் இருக்கணும். சரி, அது ஆண் தான் என்று குர்ஆன் சொல்லுது. இது குர்ஆனுடைய சொல். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அது என்ன, அது நியாயம் இல்லை? அவர் மட்டுமா? நான் தான் கஷ்டப்படுறேன். சில வீட்டில் மாப்பிள்ளையை விட பொம்பளை சம்பாதிக்கிற வீதம் கூடுதலாகவும் இருக்கும். அப்படி இருக்கிற ஃபேமிலி இருக்கிறது தானே. சிலர் மாப்பிள்ளையிட ஜொப் பெரிய அளவில் இருக்காது, சிலர் ஜொப்பே இல்லாம கூட அவர் இருக்கக்கூடிய காலங்கள் உருவாகும். ஆனா அந்த கெப்ல ஒரு மனைவி அவரை விட ஒரு நல்ல தொழில் செய்து ஒரு பெரிய செலரி எடுக்கிற நிலையில கூட இருப்பா. அந்த செலரியில் அந்த குடும்ப வாழ்க்கை ஓடும். அப்படி குடும்பங்கள் இருக்கு. இப்ப அந்த பெண் தான் சம்பாதிக்கிறேன் என்பதை வைத்துக்கொண்டு, இல்ல எனக்கு இந்த குடும்பத்திட தலைமைத்துவம் வேண்டும் என்று அடம் பிடிக்கலாமா? நான் சொல்றபடிதான் இந்த வீட்டுல எல்லாம் நடக்கணும். ஏல்மா ஏல்மா இல்ல, உங்க மனசாட்சி ஏல்மா இல்லாதா? இங்கதான் பிரச்சனை. பிரச்சனையின் ஆரம்பம் இதுதான். இன்னைக்கு மீடியாக்களும் இன்றைய உலகமும் ஒரு மனோநிலையை உருவாக்குது. ஆண் பெண் சரிநிகர் சமானம் உருவாக்கி இருக்குதா இல்லையா? ஆணும் பெண்ணும் சமன். ஆணுக்கு என்ன உரிமையோ அந்த உரிமையெல்லாம் பெண்களாகிய உங்களுக்கு உண்டு. ஆணுக்கு பைலட் ஆக ஏழுமெண்டா ஏன் உங்களுக்கு ஏலா? ஆணுக்கு ட்ரெயின் ஓட்டேலும்டா ஏன் உங்களுக்கு ஓட்டேலா? ஆணுக்கு பஸ் டிரைவ் பண்ணேலும்டா ஏன் உங்களுக்கு வெஹிக்கிள் டிரைவ் பண்ணேலா? ஆணுக்கு சம்பாதிக்க ஏழுமெண்டா ஏன் பெண்ணுக்கு சம்பாதிக்க முடியாது? ஆணுக்கு கிரிக்கெட் அடிக்க ஏழுமெண்டா ஏன் பெண்ணுக்கு கிரிக்கெட் அடிக்க? எல்லாம் உண்டாக்கிட்டான் தானே. இப்ப ஃபுட்பால்ல வேணுமா, கிரிக்கெட்ல வேணுமா, ட்ரெயின் ஓட்டோணுமா, பிளைட் ஓட்டோணுமா, பஸ் ஓட்டோணுமா, எல்லாம் எல்லாத்திலும் ஆணுக்கு நிகர் பெண் வந்துட்டு. இந்த கருத்தை உருவாக்குகின்றவர்கள் யார்? மீடியா. நீங்க பார்க்கிற டிராமாக்கள், நீங்க பார்க்கிற சீரியல்கள், தொடர் கண்ணீர் வலிச்சு கொண்டு உண்மையான கதை போல பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களே,
சோத்தையும் ஆக்காம மாப்பிள்ளைட்டு ஏச்சு வாங்கி சில வீட்டுகள்ல அது ஃபர்லு ஐ அந்த டிராமா பார்த்தே ஆகணும், இல்லாட்டி அவங்களுக்கு அந்த நாள் வந்து செட் ஆகாது. அப்படிங்கிறே 5 நேரம் தொழுகிற மாதிரி சீரியல் வந்து 6வது தொழுகை. சரி, அப்படி செலாக்கலிக்க பார்த்தா தான் மனசில் நிம்மதிம்மா நான் நினைச்சாவ என்ன செஞ்சு கொள்வாவோ தெரியாண்டு. சரி, அப்படி போயின்னு கொண்டு நிப்பாட்டுறீங்க கூட. இந்த டிராமாக்கள் உங்களுக்கு வழங்கிய பரிசு என்னென்றால், இன்றைய டிராமாக்களுடைய கருப்பொருள் ஆணாதிக்கத்துக்கு எதிரான பெண்ணிலைவாதம். ஆணுக்கு எல்லாம் முடியும் என்றால் அந்த அனைத்தும் பெண்களாகிய உங்களுக்கு முடியும் என்ற சிந்தனையைத்தான் எல்லா டிராமாக்களும் கொண்டு வந்து முன்வைக்கின்றன. இதை கேட்டு பார்த்து பார்த்து வளர்கிற நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் இந்த சமுதாயமும் ஆண்களுக்கு எதிரான ஒரு மனோபாவத்தை உருவாக்கி இருக்கிறீர்கள். எனவே தான் வீட்டுல மாப்பிள்ளைக்கு இருக்கிற லீடர்ஷிப் எனக்கும் வேண்டும் என்று ஒரு பெண் வாதிட ஆரம்பிக்கிறாள். இது ஒரு குடும்பம் பிரிவதற்குண்டான முதல் இடம். இஸ்லாம் ஆணையும் பெண்ணையும் ஒருபோதும் சமன் என்று சொல்லவே இல்லை. இஸ்லாத்துல அந்த கான்செப்ட் இல்லை, ஆணும் பெண்ணும் சமன் இல்லை. இது நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. அதனுடைய அர்த்தம் பெண் தாழ்ந்தவள் ஆண் உயர்ந்தவன் என்பதும் அல்ல. இஸ்லாம் சில விடயங்களில் ஆணை விட பெண்ணுக்குத்தான் பெரும் பங்கை அந்தஸ்தை கொடுக்குது. அந்த அந்தஸ்தை ஒரு நாளும் ஆனால் அடையவே முடியாது. ரசூலுல்லாஹ் ஒரு நபி தோழர் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் அதிகம் கடமைப்பட்டிருப்பது யாருக்கு? நான் அதிகம் நன்மை செய்யறதா இருந்தா யாருக்கு செய்யணும்? உம்முக்குண்டாங்க, உண்ட தாய். அடுத்தது உம்முக்க, இரண்டாவது உண்ட தாய். அடுத்தது உம்முக்க, மூணாவது உண்ட தாய் தான். 4வது தான் அபூக்கு, வாப்பாக்கு. அப்ப நன்மை செய்வது, கடமை உணர்வோடு இருப்பது, பொறுப்புகளை நிறைவேற்றுவது, தன்னுடைய பணிவை வெளிப்படுத்துவது, இது எல்லாம் முதல் 3 இடங்களும் வாப்பாவை விட உம்மாவுக்குத்தான். ஒரு ஆம்புல பிள்ளையோ பொம்புல பிள்ளையோ இதை செஞ்சே ஆகணும் உங்களோட தாய்க்கு. இப்ப இந்த இடத்துல ஆண் சொல்லல் அது என்னப்பாது, நான் தான் தலைவன், எனக்கு இல்லையா இந்த சான்ஸ் வரணும்? இல்ல, உனக்கு அந்த சான்ஸ் இல்லை. சரி, அதே நேரம் பெண்களுக்கு இல்லாத சில சிறப்புகளை சில இடங்களை ஆண்களுக்கு கொடுத்திருக்கிறது. அதுல ஒரு இடம் தான் இது குடும்ப லீடர்ஷிப். எனவே அந்தந்த இடங்களில் அவரவர்களுக்கு கொடுத்த அந்தஸ்தை அவரவர்கள் பேணிக்கொள்ள வேண்டும். விளங்கினா? எனவே ஆணும் பெண்ணும் ஒரு நாளும் எல்லா விடயங்களிலும் சமனானவர்கள் அல்ல. அவர் குடும்பம் என்று வார நேரம், நிர்வகித்தல் என்று வார நேரம், அதுல ஒரு ஆண் முடிவெடுக்கிற இடத்தில் இருப்பான். அந்த முடிவு தன்னிச்சையான முடிவாக இருக்கக்கூடாது. நான் தான் குடும்ப தலைவன், நான் சொல்றபடி தான் நீ இருக்கணும், இல்லாட்டி போ விட்டு அப்படி சொல்ற அதிகாரமும் ஆணுக்கு இல்லை. ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில் அதையும் நாங்க பார்க்கிறோம். மனைவிமாருடைய ஆலோசனையை உள்வாங்கி இருக்கிறாங்க, கேட்டிருக்கிறாங்க. ஏன்னா உதைபியா உடன்படிக்கையில சஹாபாக்கள் எல்லாம் கொஞ்சம் மனசு நொந்தாங்க. ரசூலுல்லாஹ் முடிவு தப்பு உண்ட நிலைக்கு வந்தாங்க. உமர் அலி பிரச்சனைப்படுத்தினார், அலி அலி எல்லா அவர்கள் பிரச்சனைப்படுத்தினாங்க. பிரச்சனை என்றா அவங்களோட மனசு அதை ஏற்றுக்கொள்ள இல்லை அந்த ஒப்பந்தத்தை. ஆனால் உம்மு சலமா என்ன சொன்னாங்க, மனைவி, அல்லாஹ்வின் தூதரே, நீங்க சொல்லியும் அவங்க முடிய இறக்குறாங்க இல்லையா, நீங்க போயிட்டு தனியா ஒரு முடிய இறக்குங்க, ஒட்டோவா வேலை நடக்கும்னாங்க. ரசூல பேச இல்லை, போனாங்க, எல்லாம் ஒட்டோவா நடந்துதா இல்லையா? எனவே மனைவியரோடு மஷூரா பண்ணுவது, ஆலோசிப்பது என்பது மார்க்கம் சொல்ற ஒரு விவகாரம். பிள்ளையை எப்படி வளர்ப்பது, எந்த அளவு காலம் பால் ஊட்டுவது, இதை உங்கள் மனைவியரோடு மஷூரா பண்ணுங்க என்று குர்ஆன் சொல்லுது.
என்னை ஒரு பிள்ளையை எப்படி வளர்ப்பது என்பது பற்றிய அந்த கலந்துரையாடல் ஒரு உம்மாவுக்கும் வாப்பாவுக்கும் கடையில் நடக்கணும். எங்கட பிள்ளையை நாங்க எப்படி வளர்க்கிற, எப்படி படிக்க வைக்கிற, எப்படி மார்க்க கல்வியை கொடுக்கிற, எப்படி உலக கல்வியை கொடுக்கிற, அவங்களுக்கான ட்ரைனிங் என்னென்ன கொடுக்கிற, எந்த இடத்துல கல்யாணம் முடிச்சு கொடுக்கிற, எப்படியான மாப்பிள்ளையை பார்க்கிற, இதெல்லாம் ஒரு கணவன் மனைவியாக இருந்து டிஸ்கஸ் பண்ணி எடுக்க வேண்டிய முடிவுகள். இதில் ஒரு ஆணுக்கு ஆதிக்கம் இல்லை, தனி ஆதிக்கம் இல்லை. ஆனால் இந்த முடிவை ஃபைனல் பண்ற இடத்துல யார் இருப்பார்? தந்தை இருப்பார். இதுதான் குர்ஆன் சொல்லுது, அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா. ஒரு வீட்டில் பெண்களின் நிர்வாகியாக ஆண் இருப்பான். காரணம் 2, பிமா ஃபல்லல்லாஹு பக்லுஹும் அலா பக், சிலரை விட சிலரை அல்லாஹ் சிறப்பித்திருக்கிறான். ஏற்கனவே சொன்ன மாதிரி. 2வது காரணம் வபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், தங்கள் சொத்திலிருந்து அவர்கள் செலவழிக்கிறார்கள். யார் உழைக்கணும் குடும்பத்தில்? மாப்பிள்ளைக்கு தான் கடமை. பொஞ்சாதி உழைச்சா அது உங்களுக்கான எக்ஸ்ட்ரா சேமிப்பு. நீங்கள் ஜாப் செய்றீங்க, மாசம் மாசம் பெரிய செலவு எடுக்கிறீங்க, ஒரு சதம் நீங்க மாப்பிள்ளைக்கு கொடுக்கணும் கட்டாயம் இல்லை இஸ்லாத்துல. அது நீங்க விரும்பி கொடுக்கிறது உங்களோட இஷ்டம், குடும்பத்துக்காக விரும்பி செலவழிக்கிறது உங்களோட இஷ்டம். ஆனால் நீங்க சம்பாதிக்கின்றவைகள் அனைத்தும் மொத்தமாக யாருக்கு சொந்தம்? உங்களுக்கு தான் சொந்தம். ஆனால் ஒரு ஆண் சம்பாதிக்கிறது மொத்தமாக அவனுக்கு சொந்தம் இல்லை. அவன் பிள்ளைக்கு செலவழிக்கணும், பொஞ்சாதிக்கு செலவழிக்கணும், அந்த குடும்பத்துக்கு செலவழிக்கணும், உங்களோட நோய் நொடிகளுக்கு செலவழிக்கணும், உங்களுக்கு உணவளிக்கணும், உங்களுக்கு மருத்துவத்துக்கு செலவழிக்கணும், உங்களுடைய ஏனைய விவகாரங்கள் அனைத்துக்கும் அவன் பொறுப்பாளி. அதுதான் எக்ரிமெண்ட், நிக்கா அக்குத். உங்களோட உம்மா வாப்பா உங்களை பார்த்த மாதிரி உங்களோட மகளை நான் பார்ப்பேன் அந்த உறுதியான உடன்படிக்கை என்பது அதுதான். உங்களோட உம்மா வாப்பா உங்களை கண்கலங்காம பார்த்தேன்னு நீங்க கண்ணீர் வடிக்கிறீங்களே ஒரு கட்டத்தில், அந்த உடன்படிக்கை தான் நீங்க மாப்பிள்ளையோடு செய்றீங்க கல்யாணத்தில். என் உம்மா வாப்பா பார்த்த மாதிரி ஒன்னு நான் பார்ப்பேன், அந்த இடத்துல இருந்து உண்ட உம்மாவாக உண்ட வாப்பாவாக நான் இருப்பேன். சோ அதை செலவழிப்பது அத்தனையுமே மாப்பிள்ளையோட பொறுப்பு. இந்த ஒரு பெரும் சுமை அவன் தலையில இருக்கிறதால அவன் ஐடியா ஃபுல்லா, சிந்தனை ஃபுல்லா எதுல ஓடும்? ஃபேமிலியை ரன் பண்றதுல தான் ஓடும். சரி, அதை புரிஞ்சு கொள்ளாம அவன் டென்ஷன் ஆகிக்கிற நேரம் நீங்க உங்களோட ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைய நீங்க நேர காலம் தெரியாம அவன்கிட்ட போய்த்து வம்பு பிடிக்க ஆரம்பிச்சீங்க என்றா அவன் டென்ஷன் ஆகி அவன் கோபத்துல உச்சத்துக்கு வைத்துருவான். நானே நாளைக்கு இருக்கிற கடனை எப்படிடா அடைக்கிறது என்று யோசிச்சு கொண்டிருக்கிறேன். அங்கிட்டு கரண்ட் பில் கூடி இருக்குது, இங்கிட்டு ஓட்டர் பில் வந்து இருக்குது, அங்கிட்டு ஒவ்வொரு பிள்ளையா கியூல வந்து இருக்கிறான். மெஸ் பாடத்துல டியூஷன் என்ன ஓன் இருக்குதா இல்லையா? இன்னைக்கு எதுக்குதான் டியூஷன் இல்லை, எல்லாத்துக்கும் டியூஷன் தான். மாச முடியல ஒவ்வொரு பிள்ளையா வந்து நிக்கிறான். இதுக்கு 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 அங்கிட்டு ஸ்கூல் ஃபீஸ், அங்கிட்டு ஃபெசிலிட்டி ஃபீஸ், வேற என்ன ஃபீஸ், அங்கிட்டு உங்களோட மொபைலுக்கு ரீலோட் பண்ணணும், அங்கிட்டு பிள்ளைகள் ஜூம்ல படிக்கிறதுக்கு அதுக்கு தனியா ரீலோட் பண்ணணும், மொபைல் ரிப்பேர் ஆனா அதுக்கு செலவழிக்கணும், இவன் மொபைலுக்கு இவன் ரீலோட் பண்ணணும், அங்கிட்டு கேஸ் முடிஞ்சப்பா என்னப்பா செய்யற என்று நீங்க இன்னொரு குண்டை தூக்கி போடுவீங்க. உண்மையா இல்லையா? இத்தனையையும் தலையில சுமந்து கொண்டுதான் ஒரு ஆண் வாழ்றான். இப்ப இந்த நேரத்தில் நீங்க பிரச்சனைகளை சொல்லவும் வேண்டும், நேரம் அறிந்து சொல்லவும் வேண்டும். உங்களுக்கு அப்ப இவ்வளவு பெரிய ஒரு அழுத்தத்தோடு அவன் வாழுகிற காரணத்தினால் அல் குர்ஆன் சொல்லுது அவன் தான் லீடர். சரி, நீங்க டிஸ்கஸ் பண்ணாலும் அவன் கடைசியா இதை முடிவா சொல்றானோ அதை நீங்க ஃபைனல் பண்ணிக்கொள்ளுங்க, அந்த முடிவுக்கு நீங்க கட்டுப்படுங்க. அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான், ஃபஸாலிஹாத்து கானிதாத், சாலிகான பெண் யார் என்றால் கானிதாத், அவள் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பாள்,
ஹாஃபிலாத்துன் லில் கைப், கணவன் இல்லாத போது தன் கற்பை பாதுகாத்துக் கொள்வார். நல்ல சாலிகான பொண்ணுடைய அடையாளம் இந்த வசனத்தில் என்ன வருவது? கணவனுக்கு கட்டுப்படுதல், கற்பை பாதுகாத்துக் கொள்ளுதல். அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சுஜூது செய்யுமாறு நான் ஏவுவதாக இருந்தால், ஒரு பெண்ணை தன் கணவனுக்கு சுஜூது செய்யுமாறு நான் ஏவி இருப்பேன். ஆனா மார்க்கத்தில் அது ஹராம், கூடாது. அப்படி கூடும் என்றிருந்தால் ஒரு பெண்ணுக்கு சொல்லி இருப்போம், அந்த கணவனை சுஜூது செய்யும். ஏன்? இந்த ஒரு காரணம் தான். இந்த இடத்துல மட்டும், மற்ற இடத்துல எல்லாம் நீங்க தான் சிறப்பு. இந்த ஒரு இடத்தில் நீங்கள் கட்டுப்பட்டு ஆக வேண்டும், அப்பதான் அந்த குடும்பம் ஓடும். அப்படி கட்டுப்படுபவள் தான் சாலிகான பெண். இல்ல நான் கட்டுப்பட மாட்டேன் என்று நீங்க எப்ப பேச ஆரம்பிப்பீங்களோ, செயல்பட ஆரம்பிப்பீங்களோ, அது டிவோர்ஸ் வரைக்கும் போகும். இந்த ஒரு அடிப்படை பாயிண்ட நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளும். சரி, எங்களோட உரிமை எந்த அளவுக்கு இருக்குது, சரி, எங்கனைக்கு நாங்க விட்டு கொடுத்து போகணும், இது ஒரு விஷயம். சரி, இப்ப அடுத்தது டைம் என்ன? 5:20. ஓகே, 5:30 நான் முடிச்சிடுறேன் இன்ஷா அல்லாஹ். சரி, அடுத்தது அல்லாஹு தாலா சொல்றான், கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை வந்துட்டு. பிரச்சனை வந்தால் நீங்க விட்டு கொடுத்தெல்லாம் போனீங்க, ஆனாலும் பிரச்சனை வந்துட்டு இந்த பிரச்சனையை தீர்க்கணுமா இல்லையா? என்ன வழி? அல்லாஹ் தஆலா வழிகாட்டுறான், வல்லாத்தி தகாஃபூன நுஜூஸகுன்ன, உங்கள் மனைவியரோடு உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டு அது முரண்பாடாக மாறிவிடும் என்று நீங்கள் பயந்தால், உங்களுக்கும் உங்களோட கணவனுக்கும் இடையில பிரச்சனை வருகிறது, அந்த பிரச்சனை முத்தி அது பெரிதாகிருமோ, பிளவுபட்டு விடுமோ என்று நீங்கள் பயந்தால், இன்னும் பிரச்சனை முத்த இல்லை, பிரச்சனையினுடைய ஆரம்ப அறிகுறி தென்படுகிறது. கொஞ்சம் அவருடைய பேச்சு ஒரு மாதிரி இருக்குது, நடத்த ஒரு மாதிரி இருக்குது, சரி பிடிக்காத குடங்கள் கொஞ்சம் வெளிப்படுவது, நீங்க பேச போனா சூடாகிறாரு, அப்படி ஏதாவது ஒன்று விளங்கினா குர்ஆன் சொல்லுது, ஆனை பார்த்து சொல்லுது. நீங்க அப்படி பயந்தால் முதலாவது நீங்க என்ன செய்யுங்க, முதலாவது நல்ல வெள்ளு வெள்ளு வெள்ளுங்க என்று சொல்லல. எங்கடாக்கள் என்ன செய்யற ஆம்புலையில் பெரும்பாலும் கொஞ்சம் பிரச்சனை வந்தா அதை முளையிலே கிள்ளி வீசுற இல்லை, அதை என்ன செய்யற வளர விடுற. பிரச்சனை ஆகா ஓண்டு முத்தி குடும்பம் பிரிஞ்சிரும் அல்லது பிரிஞ்சிரும் குடும்பம். அதுக்கு பிறகு ஒரு அடிதான், ஒன்னாவது ஓங்கின வாக்கில் அடிதான், அறதான். அதுக்கு பிறகுதான் மத்த எல்லாம். குர்ஆன் சொல்லுது, பிரிந்து விடும் என்ற அச்சம் வந்தாலே நீங்க என்ன செஞ்சிடணும் என்றா, முதல் ஸ்டெப் அவர்களுக்கு நல்லுபதேசம் செய்யுங்க, அட்வைஸ் பண்ணுங்க. மனைவி அன்பா கூப்பிட்டு, இங்க பாருமா குடும்ப வாழ்க்கை அட்வைஸ் என்ன, மனசை தொடுற மாதிரி அட்வைஸ் செய்யணுமே. இப்படி உங்களை இருப்பாட்டி வச்சு இந்த சேர்ல ஏறி நான் போடியை தொண்ண முன்னுக்கு வச்சுக்கொண்டு இப்ப பயன் பண்ணி சரி வருமா? இதல்ல. ஒரு மனைவியோட கணவன் உபதேசம் என்பது நேர காலம் அறிந்து உபதேசம் கண்ட கண்ட இடத்துல எல்லாம் பயன் பண்ணிக்கிட்டு கேளாவை வைவுக்கு இவன் என்ன ஒரே ரிச்சலாய்க்கு இவரால் வேண்டுவான். அப்ப நேர காலம் அறிந்து நிலைமை அறிந்து அந்த பெண்ணை மனைவியை கூப்பிட்டு, ஏம்மா குடும்ப வாழ்க்கை இப்படிதான், எங்கள்ட இலக்கு இதுதான், நாங்க இந்த உலகத்துக்காக வாழ வந்தவர்கள் அல்ல, நாங்க இந்த உலகத்தை செய்ய வேண்டிய பெரிய பணி இருக்குது, அது நான் மட்டும் செய்யலாது, நீனும் சேர்ந்து தான் செய்யணும், அந்த இலக்கை யோசிப்பாரு, நாங்க இப்படி வாழ இயலுமா, இப்படி தவறு செய்யலுமா, இதெல்லாம் சுட்டி காட்டி மார்க்க அடிப்படையில் அந்த உபதேசம் இருக்கணும். இப்ப இந்த உபதேசத்தை எத்தனை கணவன்மார் மனைவிக்கு செய்யறாங்க? சும்மா கேட்குது, உங்களுக்குள்ள பிரச்சனையே வந்து இல்லையா? கல்யாணம் முடிச்சாக்கிட்ட கேட்குறேன், பிரச்சனையே வந்து இல்லையா?
வந்து இல்லையா? வரலன்னா நீங்க சுவரா போய் சொல்றீங்கன்னு நான் சொல்லுவேன். சரியா? ஏன்னா நபியிட வாழ்க்கையிலே பிரச்சனை வந்துட்டு, அதனால பிரச்சனை வராம உங்களால வாழவே இயலாம். பிரச்சனை வரும், வந்திருக்கும், மிக நிச்சயமா வந்திருக்கும். அந்த பிரச்சனையின் போது அந்த கணவர் உங்களை எப்படி ஹேண்டில் பண்ணார், எப்படி உபதேசிச்சார்? உங்களை அன்பா கூப்பிட்டாரா? உங்களை அரவணைச்சாரா? உங்களோட மனசு இனிக்கிற விதமான ஆறுதல் வார்த்தைகளை சொன்னாரா? உங்களோட தப்ப நீங்களே ஏற்றுக்கொள்ற அளவுக்கு, உணர்கிற அளவுக்கு உங்களுக்கு இதமாக பதமாக அதை எடுத்து சொன்னாரா? யோசிச்சு பாருங்க. எடுத்து சொல்லவில்லை என்றால் அதுக்கு காரணம், எடுத்து சொல்வதற்கு முதலாவது கணவனுக்கு என்ன தெரியணும்? என்ன தெரியணும்? மார்க்கம் தெரியணும். எனவே தான் ரசூல்லா முதலாவது கல்யாணத்திலேயே நிபந்தனை போட்டாங்க. என்ன? பணத்துக்காக, அழகுக்காக, குடும்ப கௌரவத்துக்காக, மார்க்கத்துக்காக. மார்க்கம் உள்ளவனை மணந்து வாழ்க்கையில் வெற்றி அடைந்து கொள்ளுங்கள். மார்க்கம் இல்லாட்டி பிரச்சனை வரும். மார்க்கம் இல்லாட்டி பிரச்சனை வரும். மார்க்கம் இல்லாட்டி எதை வச்சு அவன் உங்களோட பேசுவான்? பைபிளை வச்சா, பகவத்கீதையை வச்சா, இல்லாட்டி என்ன வேற ஏதாவது ஒரு புக்கை வச்சா? இல்ல, இந்த குர்ஆனையும் சுன்னாவையும் வச்சு நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை வழிகாட்டுதலை வச்சு தானே உங்களுக்கு உபதேசம் செய்யணும். அந்த மார்க்க பின்னணி அறிவு அவனுக்கு இல்லாத போது அவன் அறையிலும் அடியிலும் தான் ஆரம்பிப்பான். சோ அது டிவோர்ஸ்ல போயிட்டு முடியும். இல்லைங்களா? இது ஒரு இஷ்டம். சரி, அல்லாஹ் தஆலா சொல்றான், சாரி வஹ்ஜுரு, ரெண்டாவது அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒன்னாவது உபதேசம் செஞ்சாச்சு. உபதேசம் செஞ்சும் அந்த மனைவி திருந்தாவிட்டால் இரண்டாவது அல்லாஹ் தஆலா சொல்றான், வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மலாஜி, படுக்கையில் அவர்களை விலக்கி வையுங்கள். படுக்கையில் விலக்கி வையுங்கள். படுக்கையில் விலக்கி வையுங்கள். நீங்க ஒரு பக்கம் ஊட்டு மூலையில் அங்க, அவர் அங்க, அப்படி படுக்கிறார். இல்ல, இது பிரச்சனைக்கு தீர்வல்ல, இது பிரச்சனையை கூட்டும். இல்லாட்டி நீங்க டூ போட்டுக்கொண்டு உங்களோட உமா வீட்டுக்கு போடுற, இல்லாட்டி இவர் அவரோட உமா வீட்டுக்கு போற, அப்படிதான். இல்ல, அது மூன்றாவது நபருக்கு பிரச்சனை வைத்துரும். குடும்ப வாழ்க்கையில ஒரு நாளும் உம்மா வாப்பாவை ஜாயின் பண்ணி கொள்ள கூடாது. நிறைய டிவோர்ஸுக்கு அது ஒரு காரணம். மாப்பிள்ள பொஞ்சாதி கடையில வாட குடும்ப பிரச்சனைய வந்த வாக்குல ஆண்டு அழுது கொண்டு உம்மாட்ட வைத்து ஒப்பாரி வைக்கிறது. அல்லது இவ மாப்பிள்ள அவட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கிட்டயோ நான தம்பி மார்க்கிட்டயோ ஒப்பாரி வைக்கிறது. இப்ப மூணாவது நபருக்கு பிரச்சனை போனா அவங்க தார அட்வைஸ் உங்களை சேர்க்கிற மாதிரி இருக்காது. பெரும்பாலும் ரோஷன் தானே அங்க வேலை செய்யும், பிரிக்கிற மாதிரி தான் இருக்கு. என்னை மூன்றாவது நபருக்கு ஒரு நாளும் பிரச்சனை போகக்கூடாது. உங்களுக்குள்ளதான் பேசி முடிக்கணும். இப்ப குர்ஆன் சொல்ற இந்த அட்வைஸ் எல்லாம் 4 சுவருக்குள்ள நடக்க வேண்டிய அட்வைஸ். முதலாவது நல்லுபதேசம், சரிப்பட்டு வர இல்லையா? இரண்டாவது படுக்கையில் தூரமாக்குங்கள். ஒரே பெட், ஒரே பாய், ஒரே மெட்ரஸ், எந்த தொடர்பும் தொடுகை மீக்காது. பிரிஞ்சிக்கணும். நீங்க இங்கிட்டு பார்த்து படிப்பீங்க, நீங்க இங்கிட்டு பார்த்து படிப்பீங்க, ஆனா ஒன்னா கிட்ட தான் படிப்பீங்க. எந்த உடல் ரீதியான தொடுகை மீக்காது. இது யோசிக்க வைக்கும் 2 பேரை. கல்யாணம் முடிச்சு இத்தனை வருஷமா என்ன விட்டு பிரிஞ்சே படுக்காதவர் இன்னைக்கு பிரிஞ்சு படுக்கிறாரு மனுஷன். நான் தான் படுத்த, நீ என்ன தொடாம படுக்கிற? உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஃபேக்டா கதைக்கிறேன். இவர் இங்கிட்டு யோசிப்பாரு, நான் தான் கோவப்பட்டேன், அவனும் அப்படியே இருக்கிறாவே. 2 பேரையும் அந்த விலகல் என்ன செய்யும்? சிந்திக்க வைக்கும், உங்களோட தவறுகளை உணர வைக்கும். எனவே தான் குர்ஆன் அப்படி நீங்க வாழ்ந்திக்கணும். ஃபர்ஸ்ட்ல இருந்தா கல்யாணம் முடிச்ச காலத்துல இருந்து அப்படி வாழ்ந்திக்கணும்.
அப்படி நகமும் சதையுமாக உங்களோட லைஃப் போயிருக்கோம், ஒன்னா படுத்திருக்கோம், பிரிஞ்சே வாழ்ந்திருக்க கூடாது. அப்படி வாழ்ந்த தம்பதியினர்களுக்கு மத்தியில் பிரச்சனை வார நேரம் குர்ஆன் சொல்ற இந்த ஸ்டெப்ஸ் அவங்களை சிந்திக்க வைக்கும். அதுவும் சரி வரலாட்டி தான் குர்ஆன் மூன்றாவது சொல்லுது, வதரிபூஹுன்ன, அவர்களை அடியுங்கள். அதுல நிபந்தனை, காயம் ஏற்படும் வண்ணம் அடிக்காதீர்கள், கன்னத்தில் அடிக்காதீர்கள், 4 பேருக்கு மத்தியில் அடிக்காதீர்கள். அடிக்கிறது கூட 4 பேருக்கு தெரியப்படா, வீட்டுக்குள்ள பிள்ளைகளுக்கு கூட தெரியப்படா. அடிக்கிறது கன்னத்தில் அடிக்கப்படா, காயங்கள் ஏற்பட. அப்ப இந்த குர்ஆன் சொல்ற அடித்தல் என்பது என்ன? வச்சு வாங்குறது இல்ல, கோவத்தை வெளிக்காற்ற விதமா ஒரு சின்ன தட்டு தோல்ல தட்டினாலும் அது அவருக்கு பெரிய ஒரு பொல்லால அடிச்ச மாதிரி. ஏன் என்ன ஒரு வாழ்க்கையில கைய நீட்டாத மனுஷன் இன்னைக்கு நீட்டிட்டான் இந்த மனுஷன் எனக்கு. அப்ப நான் தான் எங்கேயோ சம்திங் ராங் உணர்வீங்களா இல்லையா? எனவே இஸ்லாம் 3வது ஸ்டெப்ஸாக அதை சொல்லுது. ஃபைன் அதவினக்கும், அவர்கள் கட்டுப்பட்டு விட்டால், திருந்து விட்டால், ஃபலா தபுகு அலைஹின்ன சபீலா, வேறு வழியை கையாளாதீங்க, அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க. அதுக்கு பிறகு பழைய கதையை கிண்டி வைக்காதீங்க. நீ தெரியுமா, நீ 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு இந்த பழைய கதையை கதைக்காதீங்க. திருந்திட்டாவா விட்டுருங்க, பழசெல்லாம் மறந்துருங்க. இல்லை, பிரச்சனை முடியல, பிளவு வந்து விடும் போன்றிருக்கிறது, தலாக் வந்து விடும் போன்று விளங்குது, பயங்கரமான பிளவு என்ற நிலை வந்தால் அல்லாஹு தஆலா அப்பதான் சொல்றான், உங்களோட தரப்புல இருந்து ஒருவரையும் மனைவியின் தரப்பில் இருந்து ஒருவரையும் நடுவராக நியமிச்சு நல்லிணக்கம் பேசுங்கள். அங்கே நல்லிணக்கம் தான், டிவோர்ஸ் அல்ல. 2 பேரையும் எப்படி சமாதானப்படுத்துறது என்று நல்லிணக்கம் பேசுங்க. இதுல உங்களோட உம்மா வாப்பாவும் கலந்து கொள்ள கூடாது, அவரோட உம்மா வாப்பாவும் கலந்து கொள்ள கூடாது. ஏன்? பெற்றோர் எப்பவும் பிள்ளையில பக்கம் தான் நிற்பாங்க. அது அல்லாத உறவினர்களை வைத்து இந்த வேலை செய்யப்பட வேண்டும். அந்த 2 பேர் உங்களை இணங்கி வாழ வைக்கிற மனோநிலையோடு அந்த பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கணும். இந்த 2ஐயும் பிரிச்சுடுவோம் என்ற அந்த மனோநிலையோடு அந்த பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்க கூடாது. வசூல் குகை, நல்லிணக்கம் காண்பதே சிறந்தது என்று கூறுவான். நீங்க இணைஞ்சு போங்க, ஒன்னாகுங்க, பிரிஞ்சிடாதீங்க, தலாக் விட்டு விடாதீர்கள். நீங்கள் சுமூகமாக போவது தான் சிறந்தது என்று குர்ஆன் சொல்லுது. இத்தனை முன்னெடுப்புகளுக்கு பின்னாடியும் அந்த வாழ்க்கை சரிப்பட்டு வராத கட்டத்தில் தான் இஸ்லாம் என்ன சொல்லுது? டிவோர்ஸுக்கு போங்க என்று இஸ்லாம் வழிகாட்டு. அப்ப இஸ்லாம் விவாகரத்தை எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று உங்களுக்கு அனுமதிக்கவில்லை. அதுக்கு நிறைய வழிமுறைகளை இஸ்லாம் வச்சிருக்குது. எனவே இதையெல்லாம் சிந்தித்துத்தான் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் முடிவுகள் எடுக்கணும். எந்த கட்டத்திலும் நாங்கள் அவசரப்பட்டு விடக்கூடாது. இது ஒரு பெரிய பரப்பு. நான் மிக சுருக்கமாக உங்களுக்கு இதை நான் முன்வச்சிருக்கிறேன். அல்லாஹு தஆலா பொறுமையோடு நான் ஏற்கனவே சொன்ன ஆரம்பத்தில் சொன்ன அந்த 3 இலக்குகளை அடைந்து கொள்ளக்கூடிய குடும்ப வாழ்க்கையை நாம் அனைவருக்கும் தந்தருவானாக. வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.